Hi guys, welcome to Mupari Training Academy. So guys, very good morning to all. காலையில எல்லாரும் வந்திருப்பீங்க நம்மளுடைய நான் படிச்சா தாங்க மாட்டேன்ற சீரிஸ்க்கு. சோ வழக்கம் போல நம்ம நான் படிச்சா தாங்க மாட்டேல தமிழ், இங்கிலீஷ், உளவியல், மேத்ஸ் இதெல்லாம் கலந்து கட்டி பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த வகையில இன்னைக்கான சீரிஸ்ல நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டிடியூட் தரப்புல இருந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எஸ்ஐக்கான நியூ பேட்சஸ். ஓகேங்களா? சோ வேலூர், திருச்சி, விருதுநகர் மூணுத்துலயுமே சரி எஸ்ஐக்கான நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டேட் எப்பன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 27 தொடங்குறோம். ஸோ அதே மாதிரி பிசிக்கான நியூ பேட்சஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மார்ச் மாதம் 10 மார்ச் மாதம் 10 வந்து துவங்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 நாட்களில் பிசி மற்றும் எஸ்ஐக்கான புதிய வகுப்புகள் 2025 காவலர் தேர்வுகளுக்கு தொடங்க இருக்குது. ஸோ 3 பிரான்ச்சஸ்லையுமே உங்களுக்கு அட்மிஷன்ஸ் போட்டுட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் வேணும்னா அந்த பிரான்ச்சஸ்க்கான கன்சர்ன் நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ்ல உலகத்தமிழ் மாநாடுகள் எந்தெந்த இடங்கள்ல நடைபெற்றது, அதாவது கிட்டத்தட்ட 9 உலகத்தமிழ் மாநாடுகள் நடைபெற்றிருக்கு. அந்த இடங்கள் புக்ல உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிருவாங்க. நிறைய நடக்குது, நமக்கு அது புக்ல லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிறது இந்த 9 உலகத்தமிழ் மாநாடுகள். ஸோ அது எந்தெந்த இடத்துலலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வகையில உலகத்தமிழ் மாநாடுகள் நடைபெற்ற இடங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு நிமானிக் தான் இது. ஸோ இந்த நிமானிக்ஸ் வச்சு நீ என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் வழிமறித்தால் கோவிலில் மொட்டை அடித்து தண்டிக்கப்படுவீங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பேசிக்கான நிமோனிக். அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கக்கூடிய வேர்ட் தான் அந்த உலகத்தமிழ் மாநாடுகள் நடைபெற்ற இடங்களுடைய முதல் எழுத்து. அண்டர்லைன் பண்ணியிருக்கக்கூடிய வேர்ட் தான் உலகத்தமிழ் மாநாடுகள் நடைபெற்றிருக்கக்கூடிய முதல் எழுத்து. சரியா? சரி, நம்ம பார்க்கலாமா? அப்ப உலகத்தமிழ் மாநாடுகள் நடைபெற்ற இடத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன நிமோனிக் ஞாபகம் வச்சுக்கணும்? கோவிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் வழிமறித்தால் கோவிலில் மொட்டை எடுத்து தண்டிக்கப்படுவீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 9 எழுத்துக்கள் இருக்குல்ல, அந்த 9 எழுத்துக்களுடைய அந்த ஊர் பெயர்கள், அந்த இடப்பெயர்களை ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கோ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கோலாலம்பூர். கோனா என்னன்னு பாத்தீங்கன்னா கோலாலம்பூர். கோலாலம்பூர் எங்க இருக்கு? மலேசியால இருக்கு. அப்போ கோலாலம்பூர் எங்க இருக்கு? மலேசியா. அப்போ முதல் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மலேசியாவில் உள்ள கோலாலம்பூர்ல. ஓகேவா? முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மலேசியாவில் உள்ள கோலாலம்பூர். அப்போ கோவிலுக்கு கோலாலம்பூர் சென்ற அப்படின்னும் போது 2வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது சென்னை. சென்னை எங்க இருக்கு? நம்ம இந்தியாவில் இருக்கு. ஸோ தமிழ்நாடு தான், ஆனால் இந்தியா தான். உலகத்தை தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நாடுகளுடைய பெயர்கள் தான் சொல்றோம், அதனால இந்தியான்னு சொல்லிடுறோம். ஓகேவா? அப்போ முதல் உலக தமிழ் மாநாடு கோலாலம்பூர் மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரிலும், 2வது உலக தமிழ் மாநாடு இந்தியாவில் உள்ள சென்னையிலும் நடைபெற்றது. 3வது பாட்டியை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாட்டியை அப்படின்னா பாரிஸ். ஓகேவா? பாரிஸ். ஓகே, பாரிஸ். பாரிஸ் எங்க இருக்கு? பிரான்ஸ் நாட்டுல இருக்கு. அப்ப 3வது உலகத்தமிழ் மாநாடு பிரான்ஸ் நாட்டில் உள்ள பாரிஸ்ல நடந்திருக்கு. 4வது உலகத்தமிழ் மாநாடு யாரேனும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, யாரேனும் அப்படின்னா யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் எங்க இருக்கு? இலங்கையில இருக்கு. யாழ்ப்பாணம் எங்க இருக்கு? இலங்கையில இருக்கு. அப்போ 4வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் இலங்கை, யாழ்ப்பாணம். 5வது உலகத்தமிழ் மாநாடு வழிமறித்தால் அப்படின்னு இருக்கா? சோ மதுரை. அந்த மறித்தால்ன்றது தான் அந்த அண்டர்லைன் பண்ண வேர்டு மதுரை. மதுரை எங்க இருக்கு? நம்மளுடைய இந்தியாவில் இருக்கு. மதுரை எங்க இருக்கு? நம்மளுடைய இந்தியா, அதுவும் நம்ம தமிழகத்துல இருக்கு. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள். சோ மதுரையில இருக்கு. அப்ப முதல் 5 உலகத்தமிழ் மாநாடுகள் எங்க நடைபெற்றது ஞாபகம் இருக்கா? முதல் கோலாலம்பூர், 2வது சென்னை, 3வது பாரிஸ், 4வது யாழ்ப்பாணம், 5வது மதுரை. 6வது உலகத்தமிழ் மாநாடு கோவிலில் இருக்கு. ஸோ அகைன் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா கோலாலம்பூர். அகைன் எங்க? கோலாலம்பூர். ஸோ கோலாலம்பூர் அகைன் எந்த இடத்துல தான் இருக்கு? மலேசியாவில் தான் இருக்கு. ஓகேவா? மலேசியா. அப்ப மலேசியாவில் உள்ள கோலாலம்பூர்ல தான் 6வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றது. அடுத்து 7வது உலகத்தமிழ் மாநாடு மொட்டையடித்துன்னு இருக்குல்ல, ஸோ மொரீஷியஸ். எங்க? மொரீஷியஸ். ஸோ மொரீஷியஸ்ல நடந்தது. ஸோ மொரீஷியஸ் எங்க இருக்குன்னா அதே மொரீஷியஸ்ல தான் இருக்கு. ஓகேவா? மொரீஷியஸ்ல தான் இருக்கு. ஸோ மொரீஷியஸ்ல நடந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா 7வது உலகத்தமிழ் மாநாடு. அப்போ 6வது உலகத்தமிழ் மாநாடு மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரிலும், 7வது உலகத்தமிழ் மாநாடு மொரீஷியஸ்ல உள்ள மொரீஷியஸ்ல நடந்தது. 8வது உலகத்தமிழ் மாநாடு தான் இருக்குல்ல, ஸோ எங்கன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர். எங்க? தஞ்சாவூர். தஞ்சாவூர் அகைன் நம்ம தமிழ்நாடு தான். ஸோ இங்க போடும்போது நாடுகளுடைய பெயர் போடணும். என்ன நாடு? இந்தியா. அதே மாதிரி லாஸ்டா 9வது உலகத்தமிழ் மாநாடு கோவை, கோயம்புத்தூர். அகைன் அது என்னது? இந்தியா. சரியா? 2010வது வருஷம் நடந்திருக்கும். இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ சிஎம்ஆ இருந்தவர் கலைஞர். ஸோ அப்போ நடத்தியிருப்பார். ஓகே, ஸோ இதுதான் அந்த
உலக தமிழ் மாநாடுகள் நடைபெற்ற இடங்கள். எந்த அளவுக்கு அழகா ஃபில் பண்ணிட்டோம்ல. சோ அப்ப அந்த நிமோனிக் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நிமோனிக் என்ன? கோவிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் வழிமறித்தால் கோவிலில் மொட்டையடித்து தண்டிக்கப்படுவீங்கோ. ஓகேவா? சோ அந்த உலக தமிழ் மாநாடுகள் எங்க நடந்துச்சுன்றதை இந்த வார்த்தைகளை வச்சு ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 8 தொகை நூல்கள் பத்தி நான் பார்க்க போறேன். ஏன்னா நமக்கு இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாளை பின்ன இது கொடுத்துட்டு இது ஒரு 8 தொகை நூல் அல்லது ஏதாவது ஒரு 4 நூலை கொடுத்துட்டு இதில் தவறானது எதுன்னு கேட்கும்போது கொடுத்துருக்கிற எல்லாமே 8 தொகை நூல், ஒன்று மட்டும் 10 பாட்டு நூல் இருந்துச்சுன்னா அப்ப 10 பாட்டு நூலை தான் நீ தவறுன்னு சொல்லணும். இல்லைன்னா எல்லாமே 10 பாட்டு நூலா இருந்துச்சு, ஒரு 8 தொகை நூல் இருந்துச்சுன்னா அந்த 8 தொகை நூலை தான் நீ தவறுன்னு சொல்லணும். அப்ப அந்த விஷயங்கள்ல எது 8 தொகை நூல்கள்னு சொல்லணும். 8 தொகைனாலே 8 நூல்கள். அப்ப இன்னைக்கு இந்த வீடியோல 8 தொகை நூலை பத்தி தெரிஞ்சுப்போம். அடுத்த வீடியோல 10 பாட்டு நூலை பத்தி தெரிஞ்சுப்போம். சோ 8 தொகை நூல்கள் என்னென்ன இருக்கு? முதல் 4 படிச்சுட்டேன். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து. சோ இந்த 4 ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 100 100 100 முடிகிற மாதிரி இதுல ஒரு 3 நூல் இருக்கும். 100 100 முடிகிற மாதிரி இங்க பாருங்க. அக 400, புற 400, ஐங்குறு 100. அந்த 100 100 தானே முடியுது, நாவை விட்டுருங்க. 100 100 முடியுது. அப்ப அக 400, புற 400, ஐங்குறு 100. அப்ப 3 100. அப்ப மொத்தமா 8 நூல் 8 தொகையில அதுல 3மே 100ல தான் முடியும். யார் யாரு? அக 400, புற 400, ஐங்குறு 100. அடுத்தது இப்ப இந்த 3 முடிஞ்சிட்டாங்களா? இந்த 3 முடிச்சிட்டேன். 7 8 3 இவங்க முடிச்சிட்டாங்க. இப்ப அடுத்து இருக்கக்கூடியதுல 2 பாப்பால வரணும். பதிற்று பத்து, பரிபாடல்மா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10ன்னு இருக்கக்கூடிய காரணத்தினால அதை 10 பாடல்ல சேர்த்துறாதீங்கம்மா. 10 பாட்டுல சேர்த்துறாதீங்கம்மா. 10ன்னு இருக்கக்கூடிய காரணத்தினால பேருக்கு தான் அதுல 10 இருக்கும். ஆனா அது எதுக்கு சொந்தம்? 8க்கு சொந்தம். புரியுதா? அப்ப பதிற்று பத்து, பாலை இன்னொன்னு, பரிபாடல். அப்போ பதிற்று பத்து, பரிபாடல் 5 நூல் ஆயிடுச்சா? அப்ப 100ல முடிகிற 3 நூல், பால் ஆரம்பிக்கிற 2 நூல். பதிற்று பத்து, பரிபாடல், ஐங்குறு 100, அகநானூறு, புறநானூறு. மொத்தமா 5 நூல் ஆயிடுச்சா? இன்னும் 3 நூல் தான் இருக்கு. அதுல ஒண்ணு நற்றிணை, நல்லதை செய்பவர்கள். குறுந்தொகை, 8ன்றது தொகை கம்மியா இருக்கா? 8ன்ற தொகை என்னது? கம்மி. அப்ப குறுந்தொகை அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு கலித்தொகை. தொகையிலே 2 முடியும், குறுந்தொகை, கலித்தொகை. அப்புறம் ஒன்னே ஒண்ணு இணையில முடியும், நற்றிணை. ஓகேவா? அப்ப இனிமே 8 நூல்களையும் மறக்க கூடாது. ஓகேவா? அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். 100ல முடியறது 3 என்னென்ன? ஐங்குறு 100, அகநானூறு, புறநானூறு. அடுத்தது தொகையில முடியறது 2, குறுந்தொகை, கலித்தொகை. அடுத்தது பால் ஆரம்பிக்கிறது 2, பதிற்று பத்து, பரிபாடல். அப்புறம் ஒன்னே ஒண்ணு நற்றிணை. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சா? சோ இந்த 8மே ஞாபகத்துல இருக்கா? அப்போ சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு 100, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. டக்கு ஞாபகம் வருதா? சோ அவ்வளவுதாங்க. இந்த 8 நூல்கள் தாங்க. இந்த 8 நூலும் 8 தொகை நூல்கள். அப்ப இனிமே 8 தொகை நூல்கள் எதுன்னு உனக்கு தெரியலன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா 8 தொகை நூல்கள் 8த்தையும் உன்ன மனப்பாடம் பண்ண வச்சுட்டு இருக்கேன். அப்ப 8 பார்த்தாலும் இனிமே 8 தொகை நூலை மறக்கவே கூடாது. சோ 10 பாட்டை வந்து அடுத்த வீடியோல பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? அப்ப 8 தொகையை சொல்லுங்க பார்க்கலாம். 100ல முடியறது எத்தனை? 3, ஐங்குறு 100, அகநானூறு, புறநானூறு. பால் ஆரம்பிக்கிறது பதிற்று பத்து, பரிபாடல். தொகையில் ஆரம்பிக்கிறது கலித்தொகை, குறுந்தொகை. அப்ப இன்னும் ஒண்ணு நற்றிணை. முடிஞ்சிருச்சு. அடுத்தது பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 வகைப்படும். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். சோ அந்த 6த்துக்கான உதாரணங்கள் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பெயர்கள் இன்னும் எழுதப்படல. அதை தான் இப்ப எழுத போறேன். ஓகேவா? சோ பெயர்ச்சொல்ல முதல் வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப ரேண்டமா எழுதி போடுறேன், லைனா எழுதி போடல. ஓகேவா? முதல் வகை ஒரு இடப்பெயர்ன்னு சொல்றேன். இடப்பெயர். இதுல எது இடப்பெயருக்கு மேட்ச் ஆகும் அப்படின்றத யோசிங்க. இடம்னா என்னமா? அங்க உட்காந்துட்டு இருக்கான், அவன் இடம். அப்ப அவன் வந்து பார்க்குக்கு போய் உட்காந்துட்டான். பார்க்னா என்னது? பூங்கா. பூங்காவுக்கு போய் உட்காந்துட்டான்ப்பா. அங்க போய் உட்காந்து இருக்கான். அது அவன் இடம். அந்த இடத்துக்கு போறான். பூங்காவுக்கு போனா இடத்துக்கு போறான். சென்னைக்கு போறான்ப்பா. சென்னைன்றது ஒரு இடம். ஊட்டிக்கு போறான்ப்பா. ஊட்டின்றது ஒரு இடம். திருநெல்வேலிக்கு போறான்ப்பா. திருநெல்வேலின்றது ஒரு இடம். ஒரு இடத்துக்கு போறான்றதை அங்க குறிக்கிறோம். அப்ப இடம் என்பது அந்த பிளேஸை குறிக்கிறது. அப்ப சென்னை என்பது ஒரு இடம், பள்ளி ஸ்கூல் ஒரு இடம், பூங்கா ஒரு இடம், தெருன்றது ஒரு இடம். அப்போ இது எல்லாமே எந்த பெயர் சொல்லுக்கான உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடப்பெயருக்கான உதாரணம். என்னத்துக்கான உதாரணம்? இடப்பெயருக்கான உதாரணம். அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடம். அடுத்தது சினைப்பெயர். சினைப்பெயர்னா என்னன்னு பாருங்க. முதல்ல இந்த சினைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சினை என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உறுப்பு. உறுப்பு தான் என்னன்னு சொல்றாங்க? சினை. அவன் கையை விட்டு, அவன் காலை புடுங்கு, அவன் கண்ணை நோண்டு, இலையில இருக்க கிளைய ஒட, இலையை பிச்சு போடு, பூவை பறி. அது எல்லாமே மரத்தினுடைய உறுப்புகள். இலை, கிளை, செடி, அந்த வேறு, மலர், கனி, காய், இதெல்லாமே அந்த மரத்தினுடைய உறுப்புகள். மனிதனுடைய உறுப்புகள் கை, கால், கண், காது, மூக்கு, இதெல்லாம் வாய், இதெல்லாம் மனிதனுடைய உறுப்புகள். அப்ப எதெல்லாம் உறுப்புகளை பற்றி சொல்லுதோ அது எல்லாமே சினை பெயர். அப்ப இங்க எங்க அது இருக்கு? கண், கை, இலை, கிளை அப்படின்னு இருக்கா? அப்ப இது எல்லாமே எதற்கான உதாரணம்? சினை பெயருக்கான உதாரணம். எதற்கான உதாரணம்? சினை பெயர்.
சரி, அடுத்தது பண்பு பெயர். அவன் எப்படிப்பட்டவன்? மிகவும் நல்லவன். அவன் எப்படிப்பட்டவன்? மிகவும் நல்லவன். தமிழ் மொழி எப்படிப்பட்ட மொழி? தமிழ் மொழி மிகவும் செம்மொழி, செம்மையான மொழி. செம்மை என்றால் செழுமையான மொழி, வளர்ந்த ஒரு மொழி, வளர்ந்த ஒரு மொழி. ஓகேவா? செம்மையான மொழி. அப்போ அது அதனுடைய பண்பை விளக்குது. இப்போ இந்த காப்பியே வட்டமா இருக்கு, காப்பியே இது என்ன இருக்கு? வட்டம். அப்ப இதனுடைய பண்பு என்பது இந்த வட்டம். அப்போ வட்டம் என்பது அதனுடைய ஒரு பண்பு. அப்போ இந்த வட்டம், சதுரம், நன்மை, செம்மை இது எல்லாமே ஒரு பண்புகளை குறிக்கக்கூடியது. அப்போ அது எல்லாமே எதற்கான உதாரணம்? பண்பு பெயருக்கான உதாரணம். எதற்கான உதாரணம்? பண்பு பெயர். நாளைக்கு மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்பாங்க. ஒரு பக்கம் இதை கொடுத்துட்டு ஒரு பக்கம் அதனுடைய பெயர் சொல்களை கொடுத்துட்டு பெயர் சொல்களை பொறுத்துங்கன்னு கேட்பாங்க. அப்ப ஈஸியா சொல்லணும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா, இது எல்லாமே காலங்கள், நேரங்கள். எப்பப்பா இருக்க? காலையில் எழுந்தோம் சார், அது ஒரு காலம். எப்போ தூங்குவேன்? நைட்டு தூங்குவேன் சார், அது ஒரு காலம். படிப்பேன், சாயங்காலம் உட்காந்து படிப்பேன் சார், அப்போ சாயங்காலம் என்பது ஒரு காலம். சாயங்காலம் அப்படின்னு வருது இல்ல? அப்ப காலங்கள், உனக்கு மாதங்கள் ஆகட்டும், அல்லது நீ நாளை சொல்றதாகட்டும், இல்ல நிமிஷத்தை சொல்றதாகட்டும், அது எல்லாமே நீ என்ன இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கன்றது ஒரு காலம். இப்ப நான் ஜனவரி மாசத்துல இருக்கேன், இல்ல பிப்ரவரி மாசத்துல இருக்கேன், இல்ல மார்ச் மாசத்துல இருக்கேன் அப்படின்னு நீ சொல்றேன்னா அது ஒரு காலம். அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு ஒரு காலம் இருக்கு. அந்த வகையில காலத்தை குறிப்பது காலப்பெயர். அப்போ இதெல்லாம் எதற்கான உதாரணம்? காலப்பெயருக்கான உதாரணம். எது? நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி இப்படிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் மாசம். அந்த மாசம்லாம் ஒரு காலத்தை குறிக்கக்கூடியது காலப்பெயர். அப்ப மேல இருக்குது சார் மரம், செடி, மயில், புத்தகம், நாற்காலி. இதெல்லாம் என்ன? சேர்ன்றது என்னமா? ஒரு பொருள். மரம்ன்றது என்னமா? அது ஒரு பொருள். மயில் அது ஒரு உயிருள்ளது தான், ஆனா அது ஒரு பொருள். அப்ப இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எதுக்கான உதாரணம் பாத்தீங்கன்னா பொருட்பெயர். என்ன பெயர்? பொருட்பெயருக்கான உதாரணம். அப்ப இங்க ஒன்னே ஒண்ணு விட்டுட்டோம் சார். படித்தல், ஆடுதல், நடித்தல். உலகமே ஒரு நாடக மேடை, அதுல அனைத்து மனிதர்களும் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லுவீங்களே. அப்ப பாடுவது என்பது ஒரு தொழில், ஆடுவது என்பது ஒரு தொழில், நடித்தல் என்பது ஒரு தொழில், எல்லாமே ஒரு வகையான தொழில்கள். அதனால அதெல்லாமே தொழிற்பெயருக்கான உதாரணம். ஓகேவா? என்னத்துக்கான உதாரணம்? தொழிற்பெயருக்கான உதாரணம். சரியா? அப்ப பெயர் சொல்கள் 6 வகைப்படும். அந்த 6 வகைகளில் என்னென்ன உதாரணங்கள்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் இனிமே நீ மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்டாலும் மேட்ச் அழகா பண்ணிடணும். சொல்லுங்க பார்க்கலாம். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். இதுதான் பெயர் சொல்லினுடைய 6 டைப்ஸ். ஓகேவா? அடுத்தது வெண்படங்களை கொடுத்துருக்கேன். அங்க 5 வெண்படம், இங்க 5 கேள்விகள். 5த்துக்குமே 5 ஆன்சர் இருக்கு. ஓகேவா? இந்த 5 கேள்விகளுக்குமே கரெக்டா நம்ம என்ன பண்ண போறோம்னா போய் மேட்ச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கேள்வி பாரு, நிலா, சூரியன், பூமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிலா, சூரியன், பூமி. இதற்கு எந்த வெண்படம்? 1 கேன்சல் ஆச்சுனாலே அடுத்த கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் தான். அப்ப நிலா, சூரியன், பூமி. நிலவு என்பது ஒரு நிழல். ஓகேவா? வெள்ளை நிழல். நிலவு என்பது ஒரு வெள்ளை நிழல். அதாவது இயற்கையாகவே அமைக்கப்பட்ட ஒரு துணைக்கோள், அவ்வளவுதான். சூரியன் என்பது ஒரு நட்சத்திரம், பூமி என்பது ஒரு கோள். அப்போ பூமி கோள்கள்ல சேரும். பிளானட். எர்த் இஸ் a planet. சூரியன், சன் என்பது ஒரு ஸ்டார், நட்சத்திரம். நிலா என்பது ஒரு சேட்டிலைட், நேச்சுரலா அமைக்கப்பட்ட ஒரு செயற்கை துணைக்கோள், சாரி இயற்கை துணைக்கோள். அந்த மாதிரி 3மே வேற வேற. நிலா வேற, சூரியன் வேற, பூமி வேற. பூமியில இருந்து பார்த்தா சூரியன் தெரியும், பூமியில இருந்து பார்த்தா நிலவு தெரியும். ஆனா நம்ம சூரியன்லயே இல்ல, நிலவிலே இல்ல. பூமியில இருந்து பார்த்தா அவங்க தான் தெரிவாங்க, அவ்வளவுதான். புரியுதா? அப்ப நிலவு என்பது வேறு, சூரியன் என்பது வேறு, பூமி என்பது வேறு. அப்ப இதுக்கு எந்த உதாரணம் கரெக்டா இருக்கும்னா டி. அப்ப டி வெண்படம் தான் முதல் கேள்வியை விளக்கக்கூடிய வெண்படமாக அமையும். ஓகேவா? அப்ப ஆப்ஷன்ல டி கேன்சல், முடிஞ்சிச்சு. டியோட ஆட்டம் க்ளோஸ். அப்ப அடுத்த கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் தான். அந்த 4த்துல இருந்து யோசி பார்க்கலாம். பூமி, கடல், சூரியன். என்ன போடலாம்? இப்பதான் சூரியன் வேற பூமி வேறன்னு சொல்லிட்டீங்களே சார் முதல் கேள்வியில. அப்ப சூரியன் என்பது வேறு, பூமி என்பது வேறு. நான் நல்லா தெளிவா இருக்கேன். பூமி ஒரு கோள், சூரியன் ஒரு நட்சத்திரம். ஆனா இந்த கடல்னு சொல்லிருக்கீங்களே, அதை எங்க எடுத்துட்டு போயிட்டு நான் சேர்க்கறது அப்படின்னு யோசிப்பீங்கல்ல. கடலை நீ எங்கேயும் சேர்க்க வேணாம். கடலை பூமி கூட சேர்த்து. ஏன்னா பூமியில் தான் என்ன இருக்கு? கடல் இருக்கு. பூமி என்பது கிட்டத்தட்ட 70% கடலால் நிரப்பப்பட்டது. அவ்வளவுதான். தண்ணீரால் நிரப்பப்பட்டதுன்னு சொல்றது அது கடல் தான். அப்போ இதுக்கு எந்த வெண்படம் சரியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா பி, பாம்பே. என்ன அப்படின்னா உள்ள இருக்கிறது கடல், வெளியில இருப்பது பூமி, இந்த இடத்துல இருக்கிறது சூரியன். அப்ப சூரியன் என்பதை பிரிச்சுட்டாங்க. பூமிக்குள்ளதான் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா கடல் இருக்கும். அப்ப பி ஆப்ஷன் 2வது கொஸ்டினுக்கு வந்துருச்சு. அப்ப அகைன் பி ஆப்ஷனும் கேன்சல். இப்ப அடுத்த கேள்விக்கு 3 ஆப்ஷன் தான். சொல்லலாமா? மருத்துவமனை, செவிலியர், நோயாளி. யார்? எந்த படம் வரும்? மருத்துவமனை, செவிலியர், நோயாளி. செவிலியர்னா யாருன்னு தெரியுதா? நர்ஸ். நோயாளினா பேஷண்ட். மருத்துவமனைனா ஹாஸ்பிட்டல். எது கொடுக்கலாம் அப்படின்னா உடனே எடுத்துட்டு போய் சொல்லிடாது சார். உள்ள இருக்கிறது பேஷண்ட், வெளியில இருக்கிறது நர்ஸ், அதுக்கு வெளியில இருக்கிறது ஹாஸ்பிட்டல்.
ஏன் நர்ஸுக்குள்ள பேஷண்ட் இருப்பாங்களா? நர்ஸினுடைய இதயத்துக்குள்ள பேஷண்ட் இருப்பாங்களா? என்னம்மா கதை இது? நர்ஸுக்குள்ள பேஷண்ட் இருந்தா பேஷண்ட் எல்லாம் நர்ஸ், சாரி அந்த பேஷண்ட் எல்லாம் நர்ஸ்ன்ற மாதிரி ஆயிடுவாங்க. இப்ப நர்ஸுக்குள்ள தான் பேஷண்ட் இருக்காங்க, அப்ப பேஷண்ட் எல்லாம் என்ன ஆயிடுவாங்க? நர்ஸ்ன்ற மாதிரி ஆயிடுவாங்க. அது தப்பு இல்ல, அது வராது. அப்ப எது ஆன்சர்னு பாத்தீங்கன்னா ஏ. ஓகேவா? அப்போ மூன்றாவது வெண்படத்தை விளக்கக்கூடிய படம் எது? ஏ. இது செவிலியர், இது நோயாளி, இது மருத்துவமனை. நோயாளியாக இருந்தாலும் செவிலியர்களாக இருந்தாலும் மருத்துவமனையில் தான் இருப்பார்கள். அதுதான் அங்க உணர்த்தது. சார் நர்சிங் கொஞ்சம் எல்லாருமே வெளியே போறது சார், வேலைக்கு நர்ஸானா வெளியில போறது இல்ல. அவங்க ஏதோ கட்டி கொடுத்துட்டீங்க, ஏதோ ஒரு வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, ஓகே. ஆனா அவங்க வேலைக்கு போகணும்னு நினைச்சா நர்ஸுக்கு தானே போக முடியும், நர்ஸுக்கு போனா ஹாஸ்பிட்டலுக்கு தானே போக முடியும், இல்ல ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு தானே போட முடியும். அதனால ஆக மொத்தம் அதுதான் ஆன்சர் ஏ. அடுத்தது ஆண்கள் பெண்கள் மாணவர்கள். அப்ப இந்த ஆப்ஷனும் கேன்சல் இல்ல. அப்ப இது ரெண்டு தான், ஆண்கள் பெண்கள் மாணவர்கள். சார் நான் இந்த கேள்விக்கு தான் சார் ஏ ஆப்ஷனை யோசிச்சு வச்சிருந்தேன், ஆண்களும் பெண்களும் மாணவர்களுக்குள்ள வருவாங்க அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன், நீங்க அதை அழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன கேட்டீங்கன்னா, யோசி, அது வராது. அனைத்து ஆண்களுமே மாணவர்களா? இப்ப உங்க அப்பா இருக்காரு, உங்க தாத்தா இருக்காரு, அவர் ஒரு ஆண், அவர் போய் மாணவர்கள் சொல்ல முடியுமா? அவர் படிச்சார் ஒரு காலத்துல ஸ்கூல்ல, இல்ல ஒரு காலத்துல காலேஜ்ல, இப்ப அவர் மாணவர் கிடையாது. அப்போ அனைத்து ஆண்களுமே மாணவர்களாக இருக்க வாய்ப்பில்லை, அனைத்து பெண்களுமே மாணவர்களாக இருக்க வாய்ப்பில்லை. சில ஆண்கள் தான் மாணவர்கள், சில பெண்கள் தான் மாணவர்கள். அப்ப எந்த படம் வரும்னு பாத்தீங்கன்னா சி. முடிஞ்சிச்சு, சி. புரியுதா? அப்போ இது ஆண்கள், இது பெண்கள், இது என்னது? மாணவர்கள். சரியா? அப்ப சி, இதுவும் கேன்சல். அப்ப இ ஆப்ஷன் தான் லாஸ்ட் क्वेश्चनக்கு வரணும். வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்தியா, ஆசியா, உலகம். உலகத்துக்குள்ளதான் ஏசியா இருக்கு, ஏசியாவுக்குள்ளதான் இந்தியா இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்ப ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணு வரணும். அப்ப இந்த வெண்படம் இ வெண்படம் இதுக்கு சிறந்தது. அப்போ நிறைய பேர் இந்த வெண்படத்துல தான் கன்ஃபியூஸ் ஆவறீங்க, ஆனா அதையே நம்ம தீர்த்து கட்டிட்டோம். சரி, அடுத்த ஸ்லைடு போலாமா? அடுத்தது முக்கோணங்கள் எத்தனை உள்ளன? டக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். நாம ஆல்ரெடி சொல்லிட்டோம் 1 2. அப்ப இதுல இன்னொரு பெரிய முக்கோணம், 3 முக்கோணம் இருக்கும். அப்ப இதுல 3னா இதுல ஒரு 3 6, இதுல ஒரு 3 9, இது 10 11 12 13. கவுண்ட் இங்க இருக்குது பாரு, இவரு 14. இந்த வெளியில இருக்காரு பாரு பெருசா, அவரு 15. அப்ப ஆக மொத்தம் எத்தனை முக்கோணம் இருக்காரு? டி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 15 முக்கோணம் இருக்காரு. அடுத்த क्वेश्चन நிகழ்தகவுக்கான கேள்வி. 2 நாணயங்கள் சுண்டி விடப்படுகிறது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 நாணயத்தை சுண்டி விடுறாங்க. அப்போ காயின் 1 காயின் 2, 2 நாணயத்தை சுண்டி விட்டா இதுலயும் தலை விழுந்து இதுலயும் தலை விழும், இல்ல இதுல தலை விழுந்து இதுல பூ விழும், இல்ல பூ விழுந்து இதுல தலை, இல்ல இதுல பூ விழுந்து இதுல பூ. சோ 2 நாணயத்தை சுண்டி விட்டா இதுதான் நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. அப்ப 2 நாணயத்தை சுண்டி விட்டாலே மொத்த நிகழ்வுகள் எத்தனை? 4. 2 நாணயத்தை சுண்டி விட்டாலே மொத்த நிகழ்வுகள் எத்தனை? 4. அதுல சரியாக ஒரு பூ பெறுவதற்கான நிகழ்தகவு காண்கன்றாங்க. சரியா ஒரு பூ தான் வரணும். அப்ப முதல் நிகழ்வுல பூவே இல்ல, இரண்டாவது நிகழ்வுகள்ல ஒரு பூ, மூணாவது நிகழ்வுகள்ல ஒரு பூ, நாலாவது நிகழ்வுகள்லயும் பூவே இல்ல. அப்ப 2 நிகழ்வுகள்ல ஒரு பூ விழும். சோ இதை அடிச்சா 1/2. ஆன்சர் ஆஃப். ஆன்சர் என்னது? ஆஃப். இதை எப்படியும் எழுதலாம் 0.5 கூட எழுதலாம். புரியுதா? ஆன்சர் ஆப்ஷன் டெசிமல்லையும் கொடுக்கலாம், 0.5 அப்படி கொடுத்தாலும் ஆன்சர் இதுதான், போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப 2 நாணயங்கள் சுண்டிவிடப்படுகிறது, சரியாக ஒரு பூ பெறுவதற்கான நிகழ்தகவு 1/2 is equal to 0.5. அடுத்த கேள்வி, ஒரு பகடையை உருட்டும் பொழுது 3 என்ற எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. எத்தனை பகடையை உருட்டுறேன்னா ஒரு பகடை. அப்போ ஒரு பகடைக்கு மொத்தம் எத்தனை பக்கங்கள்? 6 பக்கங்கள். அப்ப மொத்த நிகழ்வுகள் 6. அந்த 6 நம்பர் 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம். 6 நம்பர் தான் இருக்கும் அந்த பகடையில. அப்ப ஒரு பகடையை உருட்டும் பொழுது 3 என்ற எண் கிடைக்கணும். 3 என்ற எண் எத்தனை முறை தான் இருக்கும்? ஒரு முறை தான் இருக்கும். ஆன்சர் 1/6. ஓகேவா? 1/6. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சரியா? அடுத்தது இங்கிலீஷ். Which word can be placed after water? So PC பசங்க யாராவது இருந்தா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா ராபிட் ஃபயர் போயிடு. ஓகேவா? லாஸ்டா क्वेश्चंस கேட்டிருக்கலாம், அங்க போயிடு. எஸ்ஐ மாணவர்கள் இதை கவனிச்சுட்டு போ. ஓகேவா? இது மாதிரி என்ன क्वेश्चन அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது காம்பவுண்ட் அண்ட் blended words. blended words. காம்பவுண்ட் அப்படின்னா ஒரு வார்த்தையை இணைக்கிறது. ஒரு வார்த்தை கூட ஒரு வார்த்தையை இணைச்சு புது வார்த்தை உருவாவது காம்பவுண்ட் வேர்ட்ஸ். blended wordsனா 2 வார்த்தைகளை சேர்க்கும் போது உருவாகக்கூடிய ஒரு புது வார்த்தை. புரியுதா? புரியல. ரெண்டுமே ஒரு 2 வார்த்தையை சேர்க்கணும் தான் சொல்றீங்க, அது என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்பீங்க. காம்பவுண்ட் வேர்ட் சேர்த்தா நான் கம்மி பண்ண மாட்டேன். புரிஞ்சுச்சா? இப்ப பாருங்க, சோ எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். which word can be placed after water? வாட்டருக்கு அப்புறமா நீ எந்த வார்த்தையை இதுல சேர்க்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க.
வாட்டர்ன்ற வார்த்தைக்கு அப்புறம், ஆஃப்டர்னா என்னது அப்புறம். அப்போ சொல்லி பாருங்க, வாட்டர் ஃபுட்டு. சார் ஃபுட்டு சாப்பிட்டு தானே தண்ணி குடிக்கணும், அதுதானே வரும். கொன்னுடுவேன். ஃபுட்டு சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும் தான். ஆனா நான் என்ன கேட்கிறேன், வாட்டருக்கு அப்புறமா இந்த வார்த்தையை இணைக்கும் பொழுது அது புது வார்த்தையா இருக்குமான்னு கேட்கிறேன். அப்ப வாட்டர் ஃபுட்னு ஒரு வார்த்தையே கிடையாது. அப்ப இவர் வரமாட்டார். வாட்டர் ஸ்டிக்னு ஒரு வார்த்தை இருக்கா? வரமாட்டார். வாட்டர் ஃபால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வாட்டர் ஃபால்ஸ் போனீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வாட்டருக்கு பக்கத்துல நீ இணைக்கக்கூடிய வார்த்தை என்னது? ஃபால். இணைச்சிட்டியா? அப்ப இது ஒரு புது வார்த்தை ஆயிடுச்சா? ஆனா இந்த வார்த்தை என்ன ஆகல, சுருங்கல. அந்த வாட்டர் கூட ஃபாலை இணைச்சிருக்கு, அவ்வளவுதான். இது ஒரு புது வார்த்தை, அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. இது ஒரு புது வார்த்தை, ஆனா சுருங்கல. இப்படி இருந்தா இவரோட பேர் என்னன்னா காம்பவுண்ட் வேர்ட். ரெண்டு வார்த்தைகளை சேர்க்கறது மூலமா ஒரு புது வார்த்தை உருவாகுதுன்னா அவர் காம்பவுண்ட் வேர்ட். அப்ப வாட்டர் அவுட்னு வராது, முடிஞ்சிடுச்சு. அடுத்த क्वेश्चन பாருங்க, which word can be placed before light? பிஃபோர்னா முன்னாடிமா, பிஃபோர்னா முன்னாடி. அப்ப லைட்டுக்கு முன்னாடி எந்த வார்த்தையை சேர்க்கலாம்? சேர்த்து பாருங்க. ஹவுஸ் லைட், ஹவுஸ்ல லைட் போடுவேன், ஹவுஸ் லைட்னு ஒரு வார்த்தை இல்ல. ட்ரை லைட் இல்ல. ஹார்ஸ் லைட், குதிரை லைட்னு இருக்கா? இல்ல. சன்லைட் சொல்லலாம்ல, சூரிய வெளிச்சம், சன்லைட். அப்போ சன்ன்ற வார்த்தையை லைட்டுக்கு முன்னாடி சேர்க்கலாம். அப்போ அது ஒரு காம்பவுண்ட் வேர்ட். அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங்ல, இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங்ல பின்னாடி இணைக்க சொல்றாங்க. ஹோம் கூட எதை இணைக்கலாம்? ஹோம் வாக் வராது, ஹோம் ஃபால் வராது, ஹோம் மிஷின் வராது, ஹோம் ஒர்க். ஹோம் ஒர்க் வரும்ல, உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஹோம் ஒர்க்னு. அப்ப ஏ ஆப்ஷனுக்கு 4 பக்கத்துல போடுங்க. இந்த மாதிரி பக்கத்துல போட்டாதான் ஈஸியா பார்க்க முடியும். அப்போ ஹோம் ஒர்க். வாஷிங்க்கு மிஷின், வாஷிங் மிஷின். ஸ்னோ, ஸ்னோஃபால், அந்த பனிலாம் விடும்ல, அது ஸ்னோஃபால்னு சொல்லுவாங்க, ஸ்னோஃபால் 2. கேட்டுக்கு கேட் வாக், அவங்க கேட் வாக் நடந்து போறாங்க, அப்ப கேட் வாக் நடக்கிறாங்க, அப்போ 1. அப்ப ஆன்சர் 4 3 2 1. இது எந்த ஆப்ஷன்ல இருக்குதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. 4 3 2 1 இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி பக்கத்துல எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். இப்போ இது எல்லாமே காம்பவுண்ட், இது பிளெண்டட் வேர்ட். என்னன்னா இப்பயும் மோட்டார் ஓட்டல் ரெண்டு வார்த்தையை சேர்க்கிறேன். ரெண்டு வார்த்தை சேர்க்கும் போது அது மோட்டார் ஓட்டல்லாம் சொல்ல மாட்டேன், அதுல இருந்து ஒரு புது வார்த்தையை சின்னதா சுருக்கி எழுதும், அதுக்கு பேர் தான் பிளெண்டட் வேர்ட். புரியுதா? அப்ப காம்பவுண்ட் வேர்டுக்கும் பிளெண்டட் வேர்டுக்கும் என்ன வித்தியாசம்னு? வார்த்தை மாறாது, ரெண்டு வார்த்தை சேர்ந்துச்சுன்னா அது அப்படியே தான் இருக்கும், அது காம்பவுண்ட் வேர்ட். ஆனா ரெண்டு வார்த்தையை சேர்த்துட்டு அதுல இருந்து சுருக்கி ஒரு வார்த்தை எடுக்கிறேன்னா அது பிளெண்டட் வேர்ட். இப்போ மோட்டாரையும் ஓட்டலையும் சேர்க்கும் பொழுது மோட்டார்ல இருந்து மோவையும் ஹோட்டல்ல இருந்து டெல்லையும் எடுத்துட்டுனா அது மோட்டேல். மோட்டார் வேல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலோட பேர் வந்து மோட்டல். ஹைவேஸ்லாம் போறீங்களா, அந்த ஹைவேஸ் எதுனா ஹோட்டல்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்னு சொல்ல மாட்டாங்க, என்னன்னு சொல்லுவாங்க? மோட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ மோட்டல் என்பது மோட்டார் பிளஸ் ஹோட்டல். சோ இன்னும் கூட கேட்கலாம், மோட்டார் வே பிளஸ் ஹோட்டல்னு கூட சொல்லலாம். ஆனா மோட்டார் பிளஸ் ஹோட்டல் இஸ் ஈக்குவல் டு மோட்டல். சூஸ் த பிளெண்டட் வேர்ட் ஃப்ரம் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்ல இருந்து எதை உருவாலாம் பாத்தீங்கன்னா பிரஞ்ச். லஞ்ச்ல இருந்து அஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து பிஆர். இதை உருவினீங்கன்னா என்ன கிடைச்சிடும்? பிரஞ்ச்னு கிடைக்கும். அப்போ பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் சேர்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? பிரஞ்ச். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில கேஸ் சாப்பிட்றதே இல்லை, டிஃபனே சாப்பிட்றது இல்லை. ஆனா அம்மா கறி குழம்பு வச்சுட்டு அப்பா கறி குழம்புக்கு வந்து கொதிச்சு வந்து சாப்பிட்றான்னு கேட்பாங்க. இட்லி சோறு எல்லாத்தையும் எடுத்து வை, 1 மணிக்கு சாப்பிட்றேன் அப்படியே விஜயகாந்த் டைலாக்லாம் பேசி தூங்குவாங்க. அப்போ வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் சேர்ந்து பரிமாறப்படும், அவங்க தான் பிரஞ்ச். ஓகேவா? லாஸ்ட் ரேபிட் ஃபயர். முடிஞ்சிச்சு, செஷன் ஓவர். ஓகேவா? டைம் போனதே தெரியல, செஷன் ஓவர். இப்ப டக்கு 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 இந்த கேள்விகள் பதில் சொல்லுங்க. 4 கேள்விகள் தான் கேட்டிருக்கேன். முதல் கேள்வி, 7வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம். கோவிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் வழிமறித்தால் கோவிலில் மொட்டை அடித்து தண்டிக்கப்படுவீங்கோ. அதை வச்சீங்கன்னா 7வது உலக தமிழ் மாநாடு எங்க நடைபெற்றதுன்றதை ஈஸியா சொல்லிடுவீங்க. அடுத்தது பொறுத்துக. அந்த பெயர் சொல்களை பெருத்த சொல்லியிருக்கேன். திரையரங்கம் எதற்கானது? வைகாசி எதற்கானது? மேசை எதற்கானது? கால் எதற்கானது? இதெல்லாம் கரெக்டா பொறுத்துனீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு, இந்த ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன் வரும்ன்றத சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்தது, which word is placed after key? afterனா பிறகு, beforeனா முன்னாடி, கீக்கு அப்புறமா எந்த வார்த்தை இதுல சேர்க்கலாம்? டேபிளா, போர்டா, காரா, ஹவுஸா? அடுத்து 4வது கேள்வி, வெண்படம். மனிதர்கள், பெண்கள், மகள், இதற்கான வெண்படத்தை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிட்டு இங்க क्वेश्चन ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கேன். சோ இந்த ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு கரெக்டான ஆன்சரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் உங்களுடைய பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.